இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மையை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணுங்க, இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்மளை கிருபையா பாதுகாக்கிறார், நோய்கள்ல இருந்து சுகத்தை தருகிறார். எல்லாத்துக்கும் மேல நம்ம பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து அவருடைய கிருபையினால நம்மளை முடிசூட்டி பாதுகாத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு என்ற பாடலை எங்க கூட இணைந்து கரங்களை தட்டி பாடுங்க. ஆண்டவரை துதிச்சு பாடுற உங்களை நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார். பாடலாமா? உற்சாகமா சந்தோஷமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார்,
இழந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. மரியா, என் செல்ல தங்கச்சி, என்ன செஞ்சுட்டு இருக்க? நடந்துகிட்டும் பைபிள் வாசிப்ப, உட்காந்துகிட்டும் பைபிள் வாசிப்ப. அக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா? என்னது? அக்கா, நம்ம பக்கத்து வீட்டுக்கார அக்கா எப்சிபா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கக்கா. என்ன சொன்னா? நம்ம ஊருக்கு ஏசப்பா வராங்களாம்க்கா. நம்ம ஊருக்கா? ஆமா, நம்ம ஊருக்கு வந்தாவே நம்ம வீட்டுக்கு வராம போக மாட்டாங்கல்லக்கா. நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல, கண்டிப்பா நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு தான்க்கா போவாங்க. நீ நல்லா சமையல் பண்ணுவீலக்கா? ஆமா, நான் மறந்து போயிட்டேன் பாரு. மீன் குழம்பு வச்சிருவோம்க்கா, மட்டன் சுக்கா வச்சிருவோம். சரி, நீ கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கா, நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். நீ மசாலாவை அரைச்சு வை, மசன்னு பைபிள் வச்சுட்டு நிக்காத. சரிக்கா, அப்படியே அந்த புளிய வேற ஊற போட்டுரு. நான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சிடுறேன்க்கா. உண்மையாவே நீ கடையில போய் தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. நான் ஏசப்பா வந்த உடனே சூப்பர் சாப்பாடு ஏசப்பாக்கு இன்னைக்கு சரி கொடுத்துருவேன். மரியா, மறந்துடாத. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. சரிக்கா, நான் போய் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா. சரியா? போய் மீன் கறி என்னென்ன மசாலா எல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து. சரி மரியா, அம்மில அரைச்சாதான் மீன் குழம்பு மணமணன்னு இருக்கும். அதனால அம்மியை கழுவிட்டு மசாலாவை அரைச்சு வை. ஏசப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட வார்த்தையை கேட்டாவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன். அக்கா வேற மசாலா அரைக்க சொன்னாலா, ஏசப்பா வந்துடுறதுக்குள்ள அந்த வேலையை நம்ம முடிச்சிடணும். வேற என்ன செய்யலாம்? மீன் வாங்கலையா? மீன் 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 வாழை மீன், வஞ்சர மீன், நெத்திலி மீன், பத்தி மீன் இருக்கு. அம்மா மீன் வாங்க, மீன் மீன் மீன். எக்கா, அக்கா வாங்க, மீன் வாங்கத்தான் நானும் போய்கிட்டு இருக்கேன். அப்படி அக்கா வாங்க. அல்ல, அண்ணன் பேதுரு அண்ணன் மீன் விற்க வருவாரு. இன்னைக்கு என்ன நீங்க வந்திருக்கீங்க? ஆமாக்கா, அவங்க மார்க்கெட்ல போய் மீன் எல்லாம் வாங்கி வேற இடத்துல போய் கொடுக்கணுமா, அதனால அங்க போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன கடையில உட்கார. நான் எனக்கு மீன் ரொம்ப வேண்டி இருக்கு. என்ன வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வந்திருக்காங்களா? ஆமா, ஏசு இருக்கார்ல, ஏசு அவர் வாராரு எங்க வீட்டுக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, அவர் வந்தாத்து ஒரு பட்டாளமே பின்னாடி வருமே. ஆமாமா, அதனாலதான் நிறைய மீன் வாங்கிட்டு போகணும். ஒரு ஆளு ரெண்டு ஆளுன்னா பரவாயில்ல, அவரு கூட நிறைய பேர் வருவாங்க. அப்படியே தூக்கிட்டு போக்கா. ஏய், நீ வாட்ல டபக்குன்னு விட்டுறாத. வெயிட்டா இருக்குடா, நல்லா புடிச்சுக்கிறேன். வச்சுடு, பிடிச்சு கொண்டு போங்க. சட்டியை நாளைக்கு கொண்டு வந்து தர்றேன். சரிக்கா, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் இப்ப வேணாலும் வாங்கிக்கிறேன். ஏசோ நல்லா கவனிங்கக்கா. சரி, அழுகுற மீன் வந்து வச்சிருக்க மாட்டியா? காலையில பிடிச்சதுக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குக்கா. ஏசுக்கு வேற. ஆமாக்கா, பத்திரமா பார்த்து கொண்டு போங்க. அப்பாடா, மொத்தமா ஒரே இடத்துல விக்கிறதுக்கு அப்ப இன்னைக்குதான் நல்ல காலம் பிறந்திருக்கு. சரி, நம்ம வேலை முடிஞ்சு போவோம். ஏசப்பா வாங்க. ஏசப்பா, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா மரியாள், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். வாங்க ஏசப்பா, வீட்டுக்குள்ள வாங்க ஏசப்பா. இந்த சேர்ல உட்காருங்க. வாங்க ஏசப்பா. ஏ மரியா, என்ன ஒரு வேலை கூட செய்யாம வச்சிருக்க? அக்கா, நீ கடைக்கு போன உடனே ஏசப்பா வந்துட்டாங்களாக்கா. சரி, ஏசப்பா வந்தது மெய் மறந்து வேலை செய்ய மறந்துட்டேன்க்கா. ஒரு வேலையும் செய்யாம வச்சிருக்க? பாதி வேலை முடிச்சிட்டேன்க்கா. பாதி வேலையா? முழு வேலை அப்படியே தாண்டி கிடக்கு. சப்பப்பா, காலையில இருந்து மார்க்கெட்டுக்கு போக, மீன் வாங்க, கறி வாங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்தேன். வீட்லயாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருப்பானா, அதுவும் செய்யல. ஆண்டோடைய பாதத்திலே உட்காந்துருக்கா. இவளுக்கு தான் கவலை இல்லைன்னா, ஏசப்பா உங்களுக்கு என்னை வச்சு கவலையே இல்லையா? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்.
இனியவளே என்ற இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலம் பெண்களாகிய உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்வு அடைகிறேன். பெண்களை குடும்ப விளக்கு என்று கூறுவார்கள். ஏன் அப்படி கூறுகிறார்கள்? ஒரு குடும்பம் பிரகாசமாக, சந்தோஷமாக, சமாதானமாக வாழ வேண்டும் என்றால் அதில் பெண்களின் பங்குதான் முழுவதுமாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்களுடைய பங்களிப்பு அந்த குடும்பத்திலே இருக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிற ஒரு குணசாலியான பெண்ணை குறித்து பார்க்கலாம். அதாவது குணசாலியான பெண் என்றால் அவளிடம் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து சாலமோன் ஞானி நீதிமொழிகளிலே எழுதியிருக்கிறார். அதை குறித்து நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே இந்த பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, இந்த பெண் முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முத்துக்களை காட்டிலும் விலையேற பெற்றவள் யார்? அவள் குணசாலியான பெண். பாருங்க, அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் என்று சொல்லி அவளுக்கு ஒரு நல்ல ஒரு சான்றிதழ் இங்கு கொடுக்கப்படுகிறது. சரி, இவளிடம் காணப்படுகின்ற முதலாவது குணம் என்ன என்று பார்ப்போமானால் அது கடவுள் பக்தி. இந்த அதிகாரத்திலே 30வது வசனத்தை கவனிப்போமானால் அதன் பின்பகுதியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அப்ப அந்த குணசாலியான ஸ்திரீயை குறித்து தான் இவ்வளவும் சொல்லி அப்படி முடிக்கிறார்கள். அப்ப அந்த குணசாலியான ஸ்திரீ கடவுளுக்கு பயந்தவளாக, கடவுள் மீது பற்றுள்ளவளாக அவள் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் எழுதியிருக்கிறார். இந்த ஸ்திரீ ஞானமுடையவளாக இருந்திருக்கிறாள். 26ஆம் வசனம் நீதிமொழிகள் 31:26 தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். அவ எப்படி திறக்கிறாளா? அவ வாய் ஞானம் விளங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். அப்ப கர்த்தருக்கு பயந்து அவர் சொல் கேட்டு அவருடைய கட்டளைகளின்படி அவள் நடக்கும் பொழுது அவள் வாழ்க்கையிலே ஞானம் காணப்படுகிறது. இந்த ஞானம் எங்கிருந்து வரும்? பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. அப்படி ஒரு பரிசுத்தமான அன்பு, ஞானம் அதில் காணப்படுகிறது. அடுத்த வரி பாருங்கள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. தயையுள்ள போதகம். தயை என்றால் என்ன? நன்மை செய்ய மனிதன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. இதை நீதிமொழிகள் 19:22 நாம் பார்க்கலாம். இன்னுமா கூட நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல என்ன சொல்கிறது என்றால், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவன், அப்படியானால் தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறவன். இந்த குணசாலியான பெண் கர்த்தருக்கு பயந்து ஞானமுடையவளாக, அன்பு நிறைந்தவளாக அவள் இருக்கிறாள். அவள் என்ன செய்கிறாள்? மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறாள். 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம், சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். அப்படியானால் அவள் தயை செய்கிற பெண். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31, தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். பார்த்தீங்களா? அப்ப இந்த பெண் எப்படிப்பட்ட பெண்ணா இருந்திருக்கா? கடவுளுக்கு பிரியமான பெண்ணாக, ஞானமுடையவளாக, தயை செய்கிறவளாக, தன் கணவன் தன்னை நம்பும்படி அப்படி ஒரு அன்பு, நம்பிக்கை எல்லாம் உடையவளாக அவள் இருக்கிறாள். அப்படியானால் முதலாவது ஒரு குணசாலியான பெண்ணுக்கு இருக்க வேண்டிய குணம் எது? கடவுள் பக்தி. அடுத்ததாக நாம் பார்க்கலாம், அவள் ஒரு கடும் உழைப்பாளி. பெண் எனப்பட்டவள் ஒரு உழைக்கிறவளாக இருக்க வேண்டும். அந்த காலத்துல பெண்கள் குடும்பத்தை மாத்திரம் நிர்வகித்தார்கள். இன்றைக்கு பெண்கள் எல்லா துறையிலுமே அவர்கள்
தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலயும் அவங்க வேலை பார்க்குறாங்க. அது கல்வித்துறையா இருந்தாலும் சரி, நீதித்துறையா இருந்தாலும் சரி, காவல்துறையா இருந்தாலும் சரி, அல்லது இராணுவமா இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் பெண்கள் பங்கு இருக்கிறது. அதே போல் விவசாயத்தில், தொழில்துறையில் எல்லாவற்றிலும் இருக்கிறார்கள். இவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால் 13ஆம் வசனத்தை நாம் கவனித்து பார்ப்போம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அவ வேலை செஞ்சா பத்தாது, அந்த வேலையை அவ எப்படி செய்யணும்? உற்சாகத்தோட செய்யணும். எந்த பணியில் இருந்தாலும் அதில் அவள் சிறந்து விளங்க வேண்டும். சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அந்த தேடுதல் என்றால் உழைப்பை தான் குறிக்கிறது, அதிகமான உழைப்பு. அதோட அவ உற்சாகத்தோட அதை செய்யணும்ன்றாங்க. 14ஆம் வசனத்தை தொடர்ந்து பார்ப்போமானால், அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். ஒரு கப்பல் எப்படி அந்த அலைமோதும் கடலிலே போய் தூரத்திலிருந்து சரக்குகளை எல்லாம் கொண்டு வருகிறதோ, ஒரு வியாபார கப்பல் அது ஒரு இடத்திலிருந்து சரக்குகளை கொண்டு வந்து அடுத்த இடத்திற்கு கொடுக்கிறது. தூர இடத்திலிருந்து அது பயணம் செய்து வருகிறது. எத்தனையோ எதிர்ப்புகளை, எத்தனையோ புயல்களை இவற்றையெல்லாம் சந்திக்கிறது, பனிப்பாறைகளை சந்திக்கிறது. அத்தனையும் சந்தித்துதான் அது அந்த காரியத்தை செய்கிறது வெற்றிகரமாக. அதே போல ஒரு பெண் ஒரு வேலைக்கு செல்லும் பொழுது அவள் பல இடையூறுகளையும் அவள் சந்திக்கிறாள். முதலாவது வீட்டை அவள் நன்றாக நிர்வகிக்க வேண்டும், பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க தான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதற்கு பின் தான் பணி செய்யும் இடத்திலும் சிறப்பாய் பணி செய்ய வேண்டும். பாருங்கள், அவளுக்கு எத்தனையோ தடைகள், ஆனால் அத்தனையும் மேற்கொண்டுதான் இன்னைக்கு பெண்கள் பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படியானால் உற்சாகத்தோடு மாத்திரமல்ல, அவள் தூரத்தில் இருந்தும் அவள் என்ன செய்கிறாள்? உழைக்கிறாள், தன்னுடைய பங்கை செய்கிறாள். 15ஆம் வசனம் சொல்கிறது, இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து. நல்லா சூரியன் உதிச்சு வந்த பின்னாடி அப்படி சோம்பல் தனமா எந்திரிச்சு அவ வேலையை பார்க்கல, அவ இருட்டோடையே எந்திரிச்சிடறா. அந்த சூரியன் வருவதற்கு முன்பதாகவே அவள் விழித்துக் கொள்கிறாள். ஒரு பெண் அப்படித்தான் எழும்ப வேண்டும். அதிகாலையிலே கடவுளை தேடினால் கடவுளின் ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்கும். கடவுள் அவளுக்கு தென்படுவார், அவர் தமது கிருபையை பொழிவார். உங்க வீட்டு காரியம் நல்லா நடக்கணும்னா, நீங்க வேலைக்கு போற பெண்ணா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்க பெண்ணா இருந்தாலும் சரி, அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரை தேடுங்கள், வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க. இன்னைக்கு நடக்க வேண்டிய காரியத்தை எல்லாம் அவர் பாதத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இவையெல்லாம் நிறைவேற வேண்டி இருக்கிறது, நீர் எனக்கு முன் செல்லும், நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும், உம்முடைய கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் அங்கு ஜெபத்திலே அவர் கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோம். இது இங்கு நடக்கிறது. பாருங்கள், தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறாள். வேலைக்காரிகளை குறித்த கரிசனையும் அவளுக்கு காணப்படுகிறது. அடுத்த வசனம் பாருங்க. இந்த 13ஆம் வசனத்துல இருந்து அவளுடைய அந்த உழைப்பை, அவளுடைய தொழிலை சொல்லிக்கொண்டே வருகிறார். ஒரு வயலை விசாரித்து வாங்குகிறாள். சும்மா போனோம் கடையில வாங்கணும் அப்படி இல்லை. இன்றைக்கு அநேக இடங்கள்ல பெண்கள் என்ன செய்யறாங்க? ஒரு விளம்பரம் போட்ட உடனே அந்த கடைக்கு போக வேண்டியது, இவ்வளவு தள்ளுபடியில நாங்க தாரோன்னு அந்த பொருள், அது வீட்டு ஜாமான்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆடையாக இருந்தாலும் சரி, கண்ணை மூடிக்கிட்டு போய் என்ன செய்யறது? வாங்கிடுறது. வீட்டுக்கு வந்தாதான் தெரியும் அந்த சேலை 4 நாள்ல சாயம் போயிடும், அல்லது அதனுடைய நீளம் குறைவா இருக்கும், அல்லது அது ஒரு பழையதா இருக்கும். இப்படி நம்ம அறியாமையே ஒரு தரம் குறைந்த பொருட்களை நாம் விசாரிக்காமல் விளம்பரத்தை பார்த்து வாங்கி விடுகிறோம். ஆனால் ஒரு குணசாலியான பெண் சற்று சிந்திப்பாள், இது நல்லதுதானா? அதை பார்க்கும் பொழுதே அது ஒரு உணவுப் பொருளாக இருக்குமானால் அது எப்பொழுது இந்த உணவுப் பொருள் தயாரிக்கப்பட்டது, இது எப்பொழுது அதனுடைய தரம் இழந்து போகும், அதாவது அந்த எக்ஸ்பைரி டேட்ன்றாங்க இல்லையா, அது எப்ப இருக்கலாம் பார்த்துதான் பொருட்களை வாங்க வேண்டும்.
அது உணவுப் பொருளோ மருந்து பொருளோ எதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். விசாரித்து வாங்குவதிலே அந்த குணசாலியான பெண் மிக கெட்டிக்காரியாக இருக்கிறாள். அடுத்து, தன் கைகளின் சம்பாத்தியத்தினால், நான் சம்பாதிக்கிறேன், நான் என் இஷ்டம் போல செலவழிப்பேன் அப்படின்னு இல்லை. அவ என்ன செய்யறா? திராட்சை தோட்டத்தை நாட்டுறாளாம். அப்ப அங்க வளர்ச்சிக்குத்தான் அவளுடைய சம்பாத்தியம் பயன்படுகிறது. அவ சம்பாதிக்கிறத நன்கு திட்டமிட்டு செலவு செய்து அதுல மிச்சம் எடுத்து அவள் தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்துகிறாள். அதுல பாருங்க, பெண்கள் தான் கவனமா இருக்கணும். ஆண்களுக்கு அது அவ்வளவாக வராது. ஒரு சிலர் அதில் கவனமாக இருக்கலாம். ஆனால் ஒரு பெண், என் பிள்ளை படிக்குது, என் பிள்ளையுடைய படிப்புக்கு இவ்வளவு ஒதுக்கி வைக்கணும், திடீர்னு விருந்தினர் வந்தா அவங்கள கவனிக்கிறது நம்ம கையில காசு இருக்கணும், கொஞ்சத்தை எடுத்து போட்டு வை அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் பிரிச்சு, இது உணவுக்காக இவ்வளவு, போக்குவரத்துக்கு இவ்வளவு என்று சொல்லி அவள் பிரித்து வைத்து என்ன செய்கிறாள்? தன் பொருளாதாரத்தை திட்டமிட்டு செலவு பண்ணுகிறாள். அதில் கட்டாயம் இந்த சேமிப்பு இருக்க வேண்டும். 8 அணா சம்பாதிச்சு, அந்த காலத்துல ஒரு பாட்டு பாடுவாங்க, வரவு 8 அணா செலவு 10 அணான்னு. அப்படி இருந்தா நம்ம தெருவுக்கு தான் போகணும். இப்பொழுது நம்ம சொல்ற ரூபாயிலே எடுத்துக்கலாம். 1000 ரூபாய் நம்ம சம்பாதிச்சோம்னா அதுல ஒரு 50 ரூபாயாவது ஒரு சேமிப்பு வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய அவசர தேவைக்கு அது உதவும். அடுத்தது பாருங்க, தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு, தன்னை அவ கவனிக்கிறா, நல்லா கவனிக்கிறா. தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். அநேக பெண்கள் என்ன செய்வார்கள்? தன்னை கவனிக்கிறதே இல்லை, ஏதோ அவசரமா ஓடுறது. தனக்கு பலம் இருந்தா தான் எல்லாத்தையும் கவனிக்க முடியும், தன் கணவனை கவனிக்க முடியும், பிள்ளைகளை கவனிக்க முடியும், வீட்டு காரியத்தை கவனிக்க முடியும். அவ வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். நான் செய்யற வேலை பிரயோஜனமானது, அது வெட்டி இல்லை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளுக்கு அது உபயோகப்படுகிறது, அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அது ஒரு அடித்தளம் என்பதை அவள் நன்கு அறிந்திருக்கிறாள். 27ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சோம்பலின் அப்பத்தை புசியாமல். இன்னைக்கு அநேக பெண்கள், நான் வேலைக்கு போறேன், என்னால வீட்டுக்கு வந்து ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி டிவியை போட்டுட்டு அமைதியா உட்கார்ந்த ஒரு சோம்பல், அப்படியே உட்கார்ந்துடுறது. ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு இல்லை, ஓடி ஓடி உழைச்சி ஓடா போகணும்னு நான் சொல்லல. நீங்க உழைக்கிறீங்க, ஓய்வு எடுக்கணும், அவசியம்தான். ஆனா அதே சமயம் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்க வேண்டும். இங்க அவ அப்படிதான் இருக்கா, குணசாலியான ஸ்திரீ. அந்த 27ஆம் வசனத்துல தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள். நம்ம வீட்டுக்கு ஒரு உதவியாள் போடுவது தவறே கிடையாது. சமையல் செய்து தரவோ அல்லது வீட்டின் வேற மேல் வேலைகளை பார்ப்பதற்கோ நாம் ஆளை போடுவது தவறு கிடையாது. ஆனால் அந்த வேலை எப்படி நடக்கிறது, அந்த வேலைக்காரி எப்படி செய்யறா, கொஞ்சம் அப்படி கவனம் இருக்கணும், கண்ணோக்கமா இருக்கணும். அதாவது கருத்தோட தான் வீட்டுல அவ சுற்றி வரணும். சும்மா படுத்து தூங்கவோ அல்லது டிவி முன்னாடி உட்காரவோ, பக்கத்து வீட்டுல வெந்த நீ வேலையை செய்ய சம அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல உட்காந்து கதை பேசவோ அவள் செய்யக்கூடாது. குணசாலியான ஸ்திரீ பக்கத்து வீட்டோட பழகணும், வேண்டான்னு சொல்லல. ஆனா அதே சமயம் தன் வீட்டு காரியங்கள் எப்படி நடக்கிறது, தன் பிள்ளை ஒழுங்காக வருகிறானா அல்லது அவன் பள்ளிக்கு போய்விட்டு வெகு தாமதமாக வீட்டுக்கு வருகிறானா, அவனுடைய நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள், தன் கணவர் எப்படி அலுவலகம் சென்று எப்பொழுது திரும்புகிறார், இதுலெல்லாம் அவ கொஞ்சம் அப்படி கண்ணோக்கமா இருக்கணும். இல்லைன்னா அங்கு தவறுகள் நடப்பதற்கு வழிவகுத்து விடும். அப்ப குணசாலியான ஸ்திரீ என்ன செய்யறா? தான் வீட்டை கட்டி எழுப்புறா. புத்தி உள்ள ஸ்திரீ தான் என்ன செய்யறா? வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சில சமயத்துல இந்த பெண்கள் வீட்டு காரியத்தை கவனிக்காம வெளி வேலைகளிலேயே அதிக கவனமாக இருக்கும் பொழுது அந்த கணவன் வழி தவறுவதற்கு
ஒழுக்கம் இல்லாமல் போவதற்கு அது வழிவகுப்பதை நாம் எத்தனையோ இடங்களிலே நாம் பார்க்கிறோம். அதுக்கு பின்னாடி அழுது என்ன செய்ய? எனவே வீட்டு காரியத்தில் எப்படி நடக்கிறது என்று சொல்லி நாம் அதிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். திரும்பவுமா நம்ம 19ஆம் வசனத்திலே அதான் சொல்றாங்க, உழைப்பை சொல்றாங்க. ராட்டினத்தில் வைக்கிறாள், விரல்கள் கதிரை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி. அடுத்த பக்கம் மெல்லிய புடவைகளை 24ல உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறார், தொழில் துறையில அவ சிறந்து விளங்குறா. இன்னைக்கு இருக்காங்களா தொழில் அதிபர்களா பெண்கள்? இருக்காங்களா? இருக்காங்க. அது மாதிரி விவசாயத்துக்கு போனாலும் எந்த இடத்துல விதைச்சா எப்படி நமக்கு பலன் கிடைக்கும், அதுக்கு என்ன எப்படியெல்லாம் நம்ம செய்யணும், எத்தனை வேலையாட்களை போடலாம், இதெல்லாம் நல்லா விசாரித்து அந்த விவசாயத்துறையிலும் சகலத்தையும் தெரிந்து தரமுள்ள விதைகளை வாங்கி நல்ல இயற்கை உரங்களை பயன்படுத்தி இதெல்லாம் கவனமா இருக்கணும். ஏதோ நான் வாழ்ந்தேன், இருந்தேன், சமைச்சேன், சாப்பிட்டேன் அப்படின்னு இல்லை. பெண்ணானவள் அந்த குடும்பத்தின் எல்லா அப்படி சுற்றி சுழன்று வருகிறதை போல அவள் செயல்பட வேண்டும். கடைசியாக நாம் பார்க்கலாம், அவள் கருணை மிக்கவள். இதுல 20ஆம் வசனம் சொல்லு, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். ஏழைகள் எல்லாம் பராமரிக்கிறாயா, வேலைக்காரிகளை நல்லா கவனிக்கிறா. இதன் விளைவு கடவுளை கனம் பண்ணுகிறதாக அமைகிறது. முதலே சொல்லிட்டோம், தரித்திரனுக்கு தயவு செய்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். இதன் விளைவு என்ன? இப்படி அவள் கருணை மிக்கவளாக, கடும் உழைப்பாளியாக, கடவுள் பக்தி உள்ளவளாக அவள் இருக்கும் பொழுது அவளுடைய கணவன் எப்படி இருக்கானா? 23ஆம் வசனம் சொல்லுது, தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். கணவன் அவனுடைய பதவியிலே உயர்த்தப்படுகிறான், குணத்திலே உயர்த்தப்படுகிறான், சமுதாயத்திலே அவன் ஒரு சிறந்த இடத்தை பெறுகிறான். அதோடு பாருங்க 28ஆம் வசனம், அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதின்னு சொல்றாங்க. கணவன் சொல்றான், அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்ததுமா, நீ எல்லாத்துக்கும் மேற்பட்டவள் என்று புகழ்கிறான். இந்த சமுதாயத்திலிருந்து நாம் புகழ் பெறுவது வெகு சுலபம். வீட்டுக்குள்ள கணவனும் பிள்ளையும் நம்மளை பாராட்டுறதான் பெருசு. ஆனா அந்த குணசாலியான ஸ்திரீக்கு அது கிடைக்குது. அடுத்து கடைசி வசனம், அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு பலன் நிச்சயமா உண்டு. பாருங்க, அவளுடைய செய்கைகள் வாசல்களில் புகழக்கடவது. இப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரீ குடும்பத்திலும் பாராட்டப்படுவாள், சமுதாயத்திலும் பாராட்டப்படுவாள். ஆண்டவர் அவள் பேரில் சந்தோஷமா இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு குணசாலியான ஸ்திரீயாக நாம் வாழும்படி கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென்.